ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தோம். சந்தைக்கு போயிட்டு வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. உப்புக்கல் 3 வாங்கினேன். உப்பு மட்டும் குறையாமல் இருக்கணுமாம்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சாங்கியம் இருக்குமோ? நான் கேள்விப்பட்டதில்லை, எதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. உப்பை இதில் கொட்ட போகிறேன். புளி ஏதாவதுன்னு குப்பை மாதிரி இருக்குது. எதுலேயும் சுத்தம் இல்லை. சுட்டுக்கிறிய சாமி? தோசை. சரி, அம்மாக்கெல்லாம் வேண்டாம். அம்மாவுக்கு வேண்டாம். அதில் எத்தனை தோசை வருது சுட்டு வை. நல்லா அம்மா சொன்ன மாதிரி சுடணும். உப்பு கல்லில் கொட்டி வச்சாச்சு. பார்த்தீங்களா? உப்பு பாக்ஸ், உப்பு டப்பா. அப்புறம் சன்ரைஸ் தரம் வாங்கினேன். இது என்ன தெரியுமா? மிளகாப்பொடி. இது எங்கள் மாமியாரெலாம் இருந்தால் அங்கே தான் போய் வாங்குவாங்களாம்மா. மிளகாத்தூள் சந்தையில் விற்பாங்க. எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாதி பேர் எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தக்காரங்க தான். எங்கள் மாமியை போனாங்கன்னா அந்த மாதிரி வர மிளகால விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? விதை மட்டும் எடுத்து எங்கள் மாமியை சேர்த்து வச்சுருவாங்க. டப்பாவில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி இதையும் சேர்த்து போட்டு மிளகாப்பொடி வாங்கிட்டு வருவோம் எங்கள் மாமியார். நான் அது மாதிரி இல்லை, பாக்கெட்டில் தான் வாங்கி இது பண்ணுறேன். ஆனால் இது அவங்க அரைச்சது, சொந்தமாக அரைச்சது. போனான்னா அம்மா சேர்த்தே போட்டு கொடுப்பாங்களே. தங்க ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் சந்தைக்கு இல்லை, கிலோராக போனால் தானே. இல்லைங்களா? தக்காளி 1.5 கிலோ தக்காளி. 20 ரூபா. பரவாயில்ல தானே? உங்கள் ஊர்லாம் தக்காளி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் தக்காளி எவ்வளோ ரேட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாராக இருக்கலாம் அந்த மிளகாப்பொடி அரைச்சி வச்சு குழம்பு வைக்கிற பழக்கம் இருக்குது? கமெண்டில் சொல்லுங்கள். அம்மாலாம் இல்லை, என் அம்மாக்கெல்லாம் சரியாத வேலையே இல்லை. எங்கள் அம்மாக்கெல்லாம் எல்லாமே அரைச்சி வச்சு தான் அம்மா பச்சரிசி அது இதுன்னு போட்டு எல்லாம் மல்லி அது இதுன்னு எல்லாம் போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு எல்லாமே போட்டு அரைப்பாங்களே. முன்னெல்லாம் நாங்கள் அரைச்சி வீட்டிலையே மிளகாப்பொடி அரைச்சி வச்சது தான் சமைப்போமே. இப்போலாம் யார் அதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறதில்ல. அம்மாலாம் அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கெல்லாம் செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மா மாவாட்டி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வாரத்தில் 2 டைம் 3 டைம் மாவாட்டி கொடுப்பாங்க அம்மா. தேங்காய் பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு தேங்காய் 10 ரூபாயாம்மா. அது கிராமத்து சைடு தானே. எங்கள் அம்மா இருக்கிற சைடு அந்த காய்கறி எல்லாமே ரேட் கம்மியாக தான் கொண்டு வந்து தருவாங்க. சந்தையில் வேலை வைக்கிறத விட அங்கே நல்லா கம்மியாக தான் இருக்கும். எங்கள் அம்மா தேங்காய் 10 ரூபான்னு வாங்க. இதே சந்தையில் வாங்கினோம்னா 15 ரூபா சொல்லுவாங்க, 13 ரூபா சொல்லுவாங்க. அதனால் அம்மா 3 தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். நாங்கள் சந்தையில் வாங்கியிருப்பேன். பார்த்தீங்களா? எண்ணெய் பாக்கெட்டு 1/2 லிட்ரு
இது லூஸில் வாங்கினேன். இந்த ஹோல்சேல் கடை இருக்குதுல்ல, எங்கள் சர்ச்சில் எங்கள் சர்ச்சுக்காரங்க கடை வச்சுருக்காங்க ஹோல்சேல் ரேட்டு. அங்கே தான் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அந்த ஹோல்சேல் ரேட்டில் தான் அங்கே தான் கடை வியாபாரத்துக்கெல்லாம் எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த இதில் தான் ஜேஜே ஸ்டோர்னு இருக்கும். கவுந்தப்பாடியில் ஜேஜே ஸ்டோர்னு இருக்கும். அங்கே தான் கடை வியாபாரத்துக்கெல்லாம் அங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. எல்லா பொருளுமே இருக்குமே அங்கே. ஆனால் விலை கம்மியாகவே இருக்குமே. இங்கே வாங்கிட்டு வந்து கூட நம்ம கடை கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இது என்ன சொல்லுங்க? வரக்கா எல்லாம் 30 40 அப்படி தான் ரேட்டாக இருக்குது. அவரைக்காய் வாங்கினேன். உங்களுக்கு அவரைக்காய் பிடிக்கும் தானே? எனக்கு சாம்பாரில் போட்டால் பிடிக்கும். அது என்னமோ தெரியல, நம்ம செஞ்சாலே நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம செஞ்சது எல்லாத்துக்கும் பிடிக்குது, நான் செஞ்சது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவே நீ யாரும் ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னு வைங்களே, அது நல்லா எனக்கு வாய்க்கு நல்லா உணர்த்தியாக இருக்கும். ஐ நல்லா இருக்குது, எப்படி செஞ்சாங்க அப்படின்றலாம் தோணும். ஆனால் நம்ம செஞ்சால் நம்மளும் அதே மாதிரி தான் செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம வாய்க்கு விளங்காது. கீழே போட்டு தான் வைக்கணும். ஏன்னா நியூஸ் பேப்பர் போடல. என் பையன் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னால் அவன் அவ்வளோதான் கடிச்சிருவான். அவன் எழுதிட்டு இருக்கான், ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் தம்பி. ஏற்கனவே ஆல்ரெடி உருளைக்கிழங்குலாம் இருக்குது. உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம்லாம் ரேட்டு ஜாஸ்தியாகி போச்சு. சின்ன வெங்காயமே பார்க்க முடியறதில்ல. சின்ன வெங்காயம் ஏற்கனவே இங்கே கொஞ்சமாக கிடக்கு. சின்ன வெங்காயம் இங்கே ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. சந்தையில் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் சின்ன வெங்காயமே எங்கேயுமே இல்லை. சில இடத்துல தான் இருக்குது. கிலோ 100 ரூபாயாம்மா. சரிங்களா? பீட்ரூட்டு அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், வெங்காயம், அப்புறம் எண்ணெய் பாக்கெட்டு, ஹார்லிக்ஸ் பாக்கெட்டு, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அம்மாவுக்கு. அம்மா கொடுத்தது தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். ஓ மை காட், இது எதில் போடுறது தம்பி? அவ்வளோதான், அவனை கூப்பிட்டேன்னா போமா, அவனுக்கு வேலை இல்லைம்மா, கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் சும்மா சும்மா அப்படின்வான். கத்திரிக்காய் யாராருக்கு என்னென்ன குழம்பு வச்சா பிடிக்கும்? சாம்பார் வச்சா பிடிக்குமா? சாம்பாரில் போட்டால் பிடிக்குமா? புளிக்குழம்புல போட்டால் பிடிக்குமா? பொரியல் பண்ணால் பிடிக்குமா? இல்லை சாமி, வீடியோ எடுக்கலாம்ல. இதெல்லாம் எவ்வளோதான் வரும் சாமி. எனக்கு எங்கள் அக்கா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு வச்சு கொடுப்பா. சூப்பராக இருக்கும் தெரியுமா? எங்கள் அக்கா வைக்கிற குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா வைக்கிற குழம்புலாம் எண்ணெய் கத்திரிக்காது ரொம்ப கெட்டியாக வச்சு, நம்மளாம் என்ன ஃபேமிலிக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தண்ணியாக வைப்போமே. ஆனால் எங்கள் அக்கா கெட்டியாக வைப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு அப்படியே மொட்டாக அறுத்து போடுவா. பீஸாக போடாமல் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி, ஓய் தம்பி, வாலிபம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாலிபம் இப்போ கம்மி பண்ணது முதல்ல வச்சு பார்க்கான்னு சொல்லியிருக்கல. பூண்டு எவ்வளோ தெரியுமா? கிலோ 120 ரூபா. சாமி என்ன பண்ணு? கிலோ 120 ரூபா. கம்மி பண்ணு சாமி. கிலோ 120 ரூபாயாம்மா. நான் என்ன பண்ணால் 1/4 கிலோ தான் வாங்கலாம். 1/4 கிலோவே ஒரு 9 பூண்டு வருது 1/4 கிலோக்கு. அதனால் பெரிய பெரிய பல். அதனால் சிக்கனமாக தொட்டு பார்த்துக்கணும்.
பூண்டு பூண்டு இருக்கா இல்லையான்னு தொட்டு தொட்டு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு பூண்டுலேயே பாதி தான் போடணும். சிக்கனமாக இருக்கணும்ல, ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். 10 பூண்டு இருக்கு. இன்னும் இருக்குதா? வெங்காயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? உருளைக்கிழங்கு பாருங்க, காயோட ஒரு உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு வந்திருக்கு. இங்கே இங்கேனா வருமா உருளைக்கிழங்கு? நீ உட்காரு சாமி. குட்டி உருளைக்கிழங்கு நீ பார்த்தது இல்லையே சாமி. இந்தா நீ எல்லாமே வளர்க்குறதுக்குனே பாரு. வளர்க்கலாம் சாமி. நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டு என்ன செடி இதெல்லாமே வளர்க்குற மாதிரி பண்ணலாம். சரியா? பையனுக்கு இந்த கோழி, அந்த நாய்க்குட்டி, செடி இந்த மாதிரிலாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு. சாமி பச்சை மிளகா போட்டுக்கலாம், அதை எடுத்துட்டு வா தங்கம். பச்சை மிளகா போட்ட மாதிரி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. இந்த தக்காளியில் போட்டுருக்கலாம், அது என்ன சாமி? இந்த தக்காளி கூட எடுத்துட்டு வா. இங்கே நான் தக்காளி போட்டு வச்சுட்டேன். பள்ளி ஆட்டங்க இதில் பழைய தக்காளி ஏற்கனவே இருக்குது. இது எப்போ வாங்கினது தெரியுங்களா? வாங்கி 2 வாரம் ஆச்சு. எப்பயுமே தக்காளி பழமாக பார்த்து எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஆச்சு. எப்பயுமே தக்காளி கல் மாதிரி இருக்கிறத பார்த்து என்னது பழம் மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கக்கூடாது. ஐயே சாமி, எப்படின்னா அந்த பழுக்கிற மாதிரி இருக்கணும், பழுத்து இருக்கணும், அந்த மாதிரி தான் வாங்கணும். அதே மாதிரி கல் மாதிரி இருக்கிறது, லைட்டாக கல் மாதிரி இருக்கிறது வாங்கணும். கொலன்னு கொஞ்சம் அமுங்கிற மாதிரிலாம் வாங்கினோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. அதுக்கு சொல்கிறேன், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இதை வாங்கி நான் 2 வாரமாச்சு வாங்கி. அப்படியே இருக்குது பாருங்களேன். பச்சை மிளகா வாங்கி பழுத்து போச்சு. யூஸ் பண்ணேன். இப்போ எல்லாத்தையுமே பச்சை மிளகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு சாப்பிட முடியுமா? அதனால் எல்லாம் பழுத்து போச்சு.